King of Glory International Ministries. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு என்கிற தலைப்பிலே தேவ செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கும் அதை நாம் கேட்க போகிறோம். வெறும் பொருளும் பொருளும் மட்டுமல்ல ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அபிஷேகம், தீர்க்க தரிசனம், ஆவியின் வரங்கள், கிருபைகள். இந்த பூமியில வாழும் பொழுதே தேவனுடைய சத்தத்தை கேட்பது, தேவனுடைய முகத்தை பார்ப்பது, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவது. முதல் படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது ஆசீர்வாதம் நாமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபொழுது அவன் முந்தி செய்து வந்ததைப் போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்ன பிரியம் அப்படின்னா, ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமேன். ஆண்டவருக்கு என்ன பிரியம்? ஆசீர்வதிப்பது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினதை ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லது என்று கண்டார், ஆசீர்வதித்தார். மிருகங்களை ஆசீர்வதித்தார், பறவைகளை ஆசீர்வதித்தார், பூமியை ஆசீர்வதித்தார், மனிதர்களை ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு மனிதர்கள் பாவம் செய்தார்கள். பெரும் அழிவு உலகத்தின் மேல் வந்தது. நோவா நாட்களில் உலகமே அழிந்து போனது. ஜல பிரளயத்தினால் தண்ணீர் வந்து மழை பெய்து உலகத்தை மூடி அழித்தது. நோவாவின் பேழையின் மூலமாய் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அந்த பேழையில் இருந்த மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவருடைய விருப்பமே என்ன? ஆசீர்வதிக்கிறது. ஸோ ஆண்டவர் உங்களை என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். ஆண்டவர் என்ன சபிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் சபிக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் நினைப்பதில்லை. ஆண்டவர் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறாரு? ஆசீர்வதிக்கணும். நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், தெய்வ பயமுள்ள ஜனங்கள். ஆமீன். அவங்க தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் நீ யார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், நீதி செய்கிற ஜனங்கள். வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி, நியாயம், உண்மை, உத்தமம் இதெல்லாம் அப்படியே பின்னி வரும் வேதத்தில். என்ன? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தெய்வம் நம்மிடத்தில் சில நேரத்தில் சில தகுதியை எதிர்பார்க்கிறார். அந்த தகுதியை அவரே கொடுக்கிறார். ஆனால் நாம் அந்த தகுதியை அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வீட்டில் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிறாங்க. என்ன செய்கிறோம்? வீட்டில் நம்ம எலக்ட்ரிக்கல் பில் கட்டுறோம், தண்ணீருக்கான பில்லை கட்டுறோம். ஏன்? வீட்டில் தண்ணி வரணும், வீட்டில் நல்ல வெளிச்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்து சொல்கிறோம், போய் குளி. இன்னும் ஒரு 10 வயசு குழந்தைய பார்த்து என்ன செய்கிறோம்? போய் குளித்து சுத்தமாய்க்கொள். ஆமாம், நீ குளிக்கிறதுக்கு உனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறா? சோப்பு யார் தரா? ஷாம்பு யார் தரா? என்ன தண்ணி யார் தரா? அதுவும் குழந்தை சொல்லுது, எனக்கு சுடு தண்ணி தான் வேணும். அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாரு அப்பா. அதை போல் நம்முடைய பரமபிதாவும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறார். என்ன? நீ பரிசுத்தமாக, இன்னும் உண்மையாய் மாறு, இன்னும் தேவனை போல நல்ல எண்ணங்கள் உனக்கு வளர எல்லாமே ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே மனம் திரும்புதல் எல்லாமே தர்றாரு. நாம் தான் கொஞ்சம் யோசித்து உணர்வடைந்து
நான் நல்ல வழியை பின்பற்றணும். என்ன, எப்பவுமே 2 வழி இருக்குது. நீ தீய வழியை தான் நான் பின்பற்றுவேன் நீ நினச்சேன்னா யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் நம்மளை சில நேரத்தில் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறவர் அல்ல. இயேசு இழுத்து கொண்டு வருகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அன்பாய் பேசுவார். மகனே, வாசலில் நின்று என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். நீ திறந்து கூட நான் உள்ளே வரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ வேண்டான்னு சொல்கிறியா, நான் போயிடுறேன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அதை தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை புதுசாக நீங்கள் வந்திருக்கலாம், தம்பி மாறுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற என்ன செய்யணும்? அவ்வளவுதான். சிம்பிள் திங்ஸ். நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். நல்லவர்களாய் மாற முடியுமா? முடியும். இந்த பூமியில் நாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான கணவனாய் மனைவியாய் மாற முடியுமா? முடியும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீ கெட்டுப்போன்னு சொல்லி அனுப்புகிற ஒரு தகப்பன் நமக்கு இல்லை. நீ 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாறணுமா? ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸோ அதில் ஒன்று, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நமக்கு எல்லாருக்குமே பிடித்த ஒரு சங்கீதம். கல்யாண நாளிலே கல்யாணம் ஆகும் பொழுது அந்த சங்கீதத்தை எல்லாம் கட்டாயம் வாசிப்போம். சங்கீதம் 128 அதில் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு நல்ல வழியை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நானே வழி, சத்தியம், ஜீவன். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? நாம் இந்த பூமியில் பார்க்குறோம், ஏமாத்திரம் ஆசீர்வாதமாக மாறுறோம். என்ன, ஏமாத்திடுறோம். என்ன, நீங்கள் எல்லாருமே ஏஜென்ட்கிட்ட மாட்டி அப்பாப்பா படாத பாடுபட்டிருப்பீங்க. அவன் அழகாக பேசுவான், சார் சரியான வேலை சார், இந்த வேலை கிடைக்காது சார், எவ்வளோ சம்பளம், அங்கே வாங்க பார்த்துக்கலாம், நல்ல சம்பளம். கம்பெனி எப்படி, சூப்பர் கம்பெனி, சரியா? 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திடுறான். ஏமாத்தியும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஏமாற்றி மனுஷங்களை பணத்தை அபகரித்து துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க 2 தலைமுறை தாண்ட மாட்டாங்க. எத்தனை தலைமுறை தாண்ட மாட்டாங்க? 2 தலைமுறை தாண்ட மாட்டாங்க. அதான் நீங்கள் பாருங்கள், அநியாயமாய் சொத்து சேர்க்குறவங்க எல்லாம் அடுத்த தலைமுறை இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அழிஞ்சிட்டு சாபமாக இருப்பாங்க. என்ன? ஸோ அதனால் நமக்கு துன்மார்க்கமான பணம் நமக்கு வேண்டாம். இங்கே யாராவது ஏஜென்ட் வேலை செய்தாலும் கூட நியாயப்படி செய்யுங்க. நியாயப்படி. ஏஜென்ட்டுகள் அவசியம். ஏஜென்ட் இல்லைன்னா உனக்கு கம்பெனியை பார்த்து தர முடியாது. எந்த கம்பெனியில் எங்கே வேலை இருக்குதுன்னு அவங்க பார்க்கணும். அதற்குரிய பணத்தை நியாயமானபடி, சரி ஒரு நீ வரியா ஒரு $2,000 ஒரு $2,500 ஓகே, அது ஓகே. அந்த மனுஷனுடைய 2 மாதம் சம்பளமோ இல்லாட்டா மிஞ்சி போனால் ஒரு 3 மாத சம்பளமோ. 1 வருஷம் சம்பளம் வாங்குறிய நீ நல்லா இருப்பியா? 2 வருஷம் சம்பளம் வாங்குறிய உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் நல்லா இருப்பாங்களா? நிச்சயமாக நல்லா இருக்க மாட்டாங்க. கேரண்டி அவன் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆமேன். இங்கே யாராவது அப்படி ஏதாவது ஒரு செய்திங்கன்னா இல்லை. துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறது 2வது தலைமுறையை தாண்டாது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதனால தான் நாம் தேவனுடைய வழியில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம யாரையும் ஏமாற்றிடக்கூடாது. நம்ம யாருடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்திடக்கூடாது. நாம் யாருடைய வாழ்க்கையில் நம்ம வேதனையை கொண்டு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன். அந்த வழி உத்தமமான வழி, நேர்மையான வழி. நேர்மையாக வாழ்கிறது கஷ்டம். நேர்மையாக வாழ்கிறது எப்படி கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியும்? கஷ்டம். நியாயமாய் வாழ்கிறது கஷ்டம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீ போ, நாட்கள் வரும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு நேர்மையாய் வாழ்ந்ததினால தான் எங்கே போனோம்? சிறைச்சாலைக்கு போனோம். கஷ்டம்தான் நேர்மையாய் வாழ்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேர்மையாய் வாழ்ந்துப்பார். ஆமீன். நீ நேர்மையான சம்பளத்தை சொல்லி நேர்மையான முறைப்படி ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொண்டு வா. அவள் படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ படித்த படிப்புக்கு என்ன நீ பொய் சொல்லி நான் சிங்கப்பூரில் என்னவா இருக்கிறேன்னு தெரியுமா? ஆமாம் சார், சில தம்பிமாரெலாம் கல்யாணம் பண்ணி கொண்டு வரான். அந்த பொண்ணு பாவம் என்ன படிச்சிருக்கிறேன்னா அது சொல்லுது, நான் MCA படிச்சிருக்கிறேன், மாஸ்டர் டிகிரி. இவனை கேட்டால் SSLC, அதுவும் பாஸ் பண்ணலை. ப்ரைஸலோ, இவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ என்ன, அந்த கல்யாணம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? என்ன நீ நல்லா கரெக்டாக சொல்லு, நான் சிங்கப்பூரில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம், இதுதான் என் பிரச்சனை, நான் நல்ல தெய்வ பக்தி உள்ள பாஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில் உண்மையான ஒரு பையன் சொல்லு, த பெஸ்ட்டு பொண்ணு ஆண்டவர் கொடுப்பார். எதுக்கு ஏமாற்றணும்? அது ஏமாற்றி கொண்டு வந்து அந்த பொண்ணு உன்னை மதிக்கிறதில்லை. எப்படி எம்எஸ்சி படித்து பிஎட் படித்து வந்த பிள்ளை எப்படி SSLCயை மதிக்கும்? ஹலோ, மதிக்குமா? இப்போல்லாம் கல்யாணம் பண்ணவங்களாம் யோசிக்கிறீங்க, ஓ இதுதான் பிரச்சனையா? அது மதிக்காது, அது மதிக்காது. அன்லஸ் அது உண்மையாகவே கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்போ அப்படிப்பட்ட பொண்ணு எங்கே தேடி போக? அதெல்லாம் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்து போச்சு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்து போச்சு? ஆமாம், ஒரு 5 நூற்றாண்டுக்கு முன்னாடி மரித்து போச்சு. அதை எங்கே போய் தேடி எடுக்க? மம்மி மாதிரி அது. அந்த மாதிரி பெண்கள் இல்லை, உங்களை பார்த்தே சொல்கிறேன், அந்த மாதிரி பெண்கள்லாம் இப்போ இல்லை. பிரைஸ் எல்லாம். ஆமேன், அல்லேலூயா. அப்போது நம்ம நேர்மையான வழியில் போனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அம்மா, ஆமேன். நல்ல அழகான ஆசீர்வாதமான மணமகளை கொடுப்பார், ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுப்பார். என்ன, ஒரு கணவன் மனைவியினுடைய இருதயம் சமாதானமாய் சந்தோஷமாக இல்லை, ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி புருஷனும் வேதனைப்படக்கூடாது, என்னை ஏமாற்றிட்டாங்களே. மனைவியும் ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டு ஒரு திருமணத்தில் இணையும் பொழுது குழந்தைகள் எப்படி ஆசீர்வாதமாய் வரும்? ஆமீன். விளங்குதா உங்களுக்கு? என்ன, அப்போது அந்த திருமணம் என்பது இந்த கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அப்போது நாம் சரியாக இருக்கணும். இல்லாட்டா திருமணத்துக்கு பிறகாகிலும் குற்றங்களை பகிர்ந்து, நான் உன்னை ஏமாற்றிட்டேன், ஆனால் உன்னை என் உயிரை போல் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன், பேசி அதை சரிப்படுத்திட்டோம்னா நல்லது. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன, இப்போ அதுக்கு ஆமாம் கல்யாணம் ஆனது, ஆமாம் நீ MSc தான், நான் 8ஆம் கிளாஸ் தான், இப்போ என்ன, இப்போது என்ன டைவர்ஸ் வேணும், கொண்டா பேப்பர் கொடு, அப்படி அது வேலைக்கு ஆகாது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல சமரசமாகணும். அதுதான் ஆண்டவர் காண்பிக்கிற வழி. பிரைஸ் தி லார்ட். சமரசமாகணும், அடிமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஸோ கர்த்தருடைய வழி நீதியின் வழி, நேர்மையின் வழி, அன்பின் வழி, விட்டு கொடுக்கிற வழி. ஆமேன், அல்லேலூயா. ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கிற வழி, ஒரு இடத்துல ஒருத்தர் தாழ்வாக இருந்தால் அவங்கள உயர்த்தி நிற்கிற ஒரு வழி. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையில் நாம் போகணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் எப்பவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணு, அவர் அப்பத்தை வாங்கி என்ன செய்தார்? ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். கர்த்தர் உன்னுடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீ சாப்பிட்ற அந்த ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, அந்த ஆகாரம் சரியான உழைப்பின்படி வந்திருக்கணும். ஆமீன். சரியான உழைப்பின்படி உன்னுடைய ஆகாரம் வரணும். அதுதான் வேதம் சொல்லுது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போது உனக்கு என்ன வரும்? உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், சிலர்
யாரோடைய பிரயாசம் லஞ்சமாக வாங்கி, இல்லாவிட்டால் அநியாயமாய் வரதட்சணையாய் வாங்கி, என்ன தட்சணையாய்? ஆமாம், வரதட்சணையாய் வாங்கி மாமனார் மாமியாரை கண்ணீர் விட வச்சு, என்ன அதை வாங்கி அதை நீ சாப்பிட்டினா அது ஆசீர்வாதமாக இருக்காது. மாமனார் மாமியார் உன்னை ஆசீர்வதிச்சாங்கல்ல, நல்லது. அவங்க நல்ல வசதியானவங்க, உன்னை ஆசீர்வதித்தால் நல்லது. அது ஆசீர்வாதம். நல்ல கொடுக்கிற மாமனார் அமைவது தேவன் கொடுத்த கிருபை. சரியா? அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்புவது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடணும். இன்னும் நான் கொஞ்சம் ஆழமாக சொல்லட்டுமா? கோச்சிக்கிங்களா? அதை தான் ஆரம்பிச்சு சொன்னீங்க. கோச்சா என்ன கோவில் கேட்டேன் எனக்கு சொல்கிறத சொல்லிடுறேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அதில் குடும்பத்தை கணவனுடைய வேலை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா, சில நேரத்தில் கணவனுக்கு நல்ல வேலை இல்லாது, அது வேறு. கணவன் தன்னுடைய சம்பளத்தில் அந்த குடும்பத்தை நடத்தணும். மனைவியினுடைய சம்பளத்தை குடும்பத்துக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கணும். மனைவி அந்த சம்பளத்தில் என்ன செய்ய ஆசைப்படுறாளோ அதை விட்டு கொடுத்துடணும். அவள் கையின் பிரயாசத்தை அவள் சாப்பிடணுமா, சாப்பிடக்கூடாதா? ஆமே, அதை அவளுக்கு விட்டு கொடுக்கணும். நீ ஓகேம்மா, நீ எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உதவி செய், சரியா? மற்றபடி உனக்கு என்னென்ன வேணுமோ அதை ஞானமாக செய். ஒரு கண்ட்ரோல் வைத்து கொள்ளணும், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஆனால் அந்த பிரயாசத்தை அந்த மனைவி, என் அப்பாவுக்கு ஒரு $100 அனுப்புகிறேன் அப்படின்னு நினச்சா, அந்த புருஷன் என்ன செய்யணும்? மனைவி சம்பாதிக்கிறா, கொன்னுடுவேன் சொல்லக்கூடாது, அனுப்பணும். ஏன்னா அது அவளுடைய சம்பாத்தியம். ஆமேன். இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அது எப்படி பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர், இது இப்படி தான், கர்த்தருடைய வழி இப்படி தான். ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடந்தது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பெட் ரிட்டன். அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேருமே, அதாவது முடியாதவங்க. மனைவி நல்லா வேலை செய்கிறா, நல்லா சம்பாதிக்கிறா. புருஷன் சொல்கிறாரு 1 பைசா தரக்கூடாதுன்றார். என்ன செய்ய? அந்த குடும்பத்தில் ஆண் மகனே இல்லை, இருக்கிறதெல்லாம் பெண் குழந்தை தான். இதுக்கு என்ன சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கே நீங்கள் என்ன, நீங்கள் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கையின் பிரயாசம் அப்படின்னும் பொழுது உங்கள் மனைவி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். சில நேரத்தில் நம்ம சர்ச்சில் நடக்குது. அவருக்கு கணவன் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ வீட்டு வாடகை? 350. சாப்பிட்றதுக்கு எவ்வளவு? 150. 350 150 எவ்வளோ? உங்களுக்கு கணக்கெல்லாம் வராது, 500. சரி சரி. உனக்கு மீறி அடுத்த செலவெல்லாம் எவ்வளோ? சரி, ஒரு 200 700. சம்பளம் எவ்வளோ? 3000. இந்த 700 எடுத்துகிட்டு மீதி 3000ல் 700 போச்சதுன்னா எங்கள் அம்மாவுக்கு அனுப்புன்றாரு. ஐயா சிரிக்கிறீங்க, நிஜம். அந்த பொண்ணு அனுப்ப மாட்டேன்னுது. அப்போ நீ வேணாம் அப்படின்றார். என்ன பண்ணலான்றீங்க? அந்த ஆள் தனியாக கிடைக்க மாட்டானன்னு தேடிட்டுருக்கேன். ஆமாம், ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கணும்னா ஒரு நல்ல மனசு வேணும் ஐயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். உன் மனைவி குடும்பத்தை பாருங்க. அந்த வயசான ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டர் நீங்கள் எப்படி 10 வருஷம் எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பத்துலேருந்து அந்த அம்மா கண்ணை மூடுற வரைக்கும், எந்த மாமியார் கண்ணை மூடுற வரைக்கும் அவங்களுக்கு நான் செய்தேன். அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தோம். சிங்கப்பூரில் அவங்கள கூப்பிட்டு வந்து ஏறக்குறைய எத்தனையோ வருஷம் கூட வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதுனால இந்தியாவில் இருப்பதற்கு அவங்க வீட்டு வாடகை, அவங்க சாப்பாடு, ஏன்னா அவங்க பிள்ளைங்க அவங்கள பார்த்துக்கல. என்ன, அதனால தான் பேசுகிறேன், நான் செய்யாததை நான் பேசலை. ஆமேன், அல்லேலூயா. ஸோ அப்போது நாம் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்ட கையின் பிரயாசமாக இருக்கணும். சங்கீதம் 133 வசனம் 1 to 3 வரை ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா,
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு மனம் உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். சகோதரர்கள், சகோதரிகள், கணவன் மனைவி, சபை, நண்பர்கள், நம்முடைய குடும்பம், அந்த இடத்துல யார் ஒரு மனத்தை கொண்டு வராங்களோ அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் பாருங்கள், குடும்பத்தில் இப்போது ஒரு 3-4 பிரதர்ஸ் இருந்தால் அதில் ஒரு பிரதர் எல்லாரையும் இணைக்கிற பிரதராக இருப்பார். என்ன, அந்த அண்ணன் அவர்கிட்ட பேச மாட்டார், இவர்கிட்ட பேச மாட்டார். எல்லாருக்கும் இவர் தான் அந்த கனெக்டிங் பாயிண்ட், எல்லாரையும் இணைக்கிற ஒரு சகோதரன். அதே மாதிரி சகோதரியில் ஒரு சகோதரிக்கிட்ட எல்லாரும் இணைவாங்க, மற்றவங்க எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. நீங்கள் ஒரு சமாதானம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பாக்கியமும் இன்பத்தையும் கட்டளையிடுவாராம். என்ன அந்த வசனம் பாருங்கள், உனக்கு நன்மையும் இன்பமும். சகோதரர்கள் ஒருமித்திருப்பது எவ்வளவு நன்மை இன்பம். ஆமீன். ஸோ நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்ல, நான் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னா சமாதானம் பண்ணுறவங்க. சில ஆட்கள் இருக்குது, நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை 5 நிமிஷத்தில் பிரிச்சுடுவாங்க. சிலர் மேலே அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குது. சில பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தால் அண்ணன் தம்பி 4 பேர் 4 டைரெக்ஷனில் ஓடிடுவான். ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்யும், எல்லாரையும் இணைக்கும். வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்க, என்ன அந்த உறவை கொண்டாட, சித்தப்பா வாங்க, அப்படி சிலருக்கு அவ்வளோப்பட்ட ஒரு கிருபை. அவங்க மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி கல்யாணம் ஆச்சது. அந்த சகோதரன் தன் மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு, உன் தங்கச்சிக்கிட்ட நீ பேசக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது? தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது. 25 வருஷம் அக்கா தங்கச்சி ஒன்றா பேசி பழகி அடித்து சண்டை போட்டு ஒருத்தர் பிடிச்சி இழுத்து பிடுங்கி என்னென்னமோ பண்ணாங்க. இன்றைக்கி பேசக்கூடாது. ஏன்னா அகஸ்வர் ராஜா ராஜாதி ராஜா கட்டளை போட்டுட்டார், நீ உன் தங்கச்சிக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? உங்கள் மனைவி கிட்ட பேசாது, உங்கள் அம்மா கிட்ட பேசாது. சில பரிசுத்தமானலாம் உண்டு, உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பேசுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஊருக்கு கூப்பிட்டு போனால் அம்மா அப்பாவை போய் ஜூவில் இந்த மிருகம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல கட்டி போட்டு மிருகம்லாம் வச்சுருக்க, அது மாதிரி பாரு, இதோ அம்மா, இதோ அப்பா, சரியா, டைம் ஆச்சு, இதோ அம்மா அப்பா பார்த்தியா, நீ எல்லாம் எப்படி நல்லா இருப்ப? கரெக்டாக நான் கேட்குறது என்ன, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு பரலோகத்தில் கூட உனக்கு இடம் கிடைக்கூட. ஆமே. எனக்கு ஐயோ கர்த்தாமே, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மாமனார் மோட்டார் சைக்கிளுக்கு செயின் வாங்கி தரலையா? என்ன இயேசுவே, என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இங்கே இருக்கீங்களா? ஊருக்கு போனால் அந்த வாசல் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு டக்குன்னு வா. நான் ஜூக்காயா கூப்பிட்டு போகிறேன். அவள் பெத்த அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் அவளுக்கு உன்னை பற்றி குறை சொல்லவே 2 நாள் வேணும். மனதார நீ செய்த அநியாயத்தெல்லாம் சொல்லி இவங்க தலையில் போய் என்னை கட்டினி அப்பான்னு சொல்லி அப்பாவை 4 கேள்வி கேட்க, அம்மாவை 4 கேள்வி கேட்க அவளுக்கு 2 நாள் வேணும். இவர் பாதி பிரச்சனை அதுதான். எங்கே இவர் ரகசியத்தை ஓப்பன் பண்ணிடுவாளோ பாதி பிரச்சனை அதுதான். அதனால தான் போய் அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த பொண்ணு டாய்லெட் போனால் இவர் பின்னாடி டாய்லெட்டே போகிறார். அது அவளை எங்கேயும் விடுறதில்லை. ஏன்னா எங்கேயாவது ஓப்பன் பண்ணி பேசிடுவாளா? ஆமீன். ஒரு மனம் பண்ணுறவங்க மேலே தேவ கிருபை இருக்கும். அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மை. ஆமாம், நம்ம மேலே அந்த அபிஷேகம் இருந்தால் கடவுளோட ஆசீர்வாதம். அதான் சொல்கிறாரு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குகிறதுமான நல்ல தைலம், நல்ல ஆசீர்வாதம். யாரெல்லாம் சில பசங்களை பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எதுவும் செய்வாங்க பார்த்தீங்களா?
என்ன ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை உடைச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் இணைக்க பாருங்க. உன்னுடைய உதடுகள், உன்னுடைய வார்த்தைகள் 4 பேரை இணைக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், பிரிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டாம். ஆமென். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார்ல. இந்த இடத்துல எத்தனை பேரை பிரிச்சிங்களோ எனக்கு தெரியாது. என்ன எத்தனை பேரை இணைச்சிங்களோ அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆலயத்துக்கு வரும் ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஐக்கியம், சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டு செபிங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நம்மளை எதுவுமே பிரிச்சிடக்கூடாது. நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்ம ஊர், என்ன அக்கா நாகர்கோயிலா, எக்கா நாகர்கோயிலா, அது நாகர்கோயில், அது திருச்சி, இன்னொரு பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் வேற எங்க மதுரை. நம்முடைய ஊர் நம்மளை பிரிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சபையில் ஒரு மனத்தை கொண்டு வரணும். ஆமேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 24. மண்ணினால் பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாக சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடம் கட்டி பலியிடு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. இப்போ நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தை என்ன செய்தோம்? பிரஸ்தாபப்படுத்தினோம். எப்பவுமே தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிற இடத்துல, சபையில் நாம் அங்கம் வகிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல தேவனை துதித்து பாடுறாங்க, எந்த இடத்துல தேவனை சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க, எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குது, அதை பார்த்து நாம் ஆலயத்துக்கு போகணும். இப்போ என்ன ஆயிடுச்சதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக ஆலயத்துக்கு போகிறாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறாரு, இல்லாட்டா எங்கள் உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க. இல்லை, எந்த இடத்தில் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுது, எந்த இடத்துல உண்மையான ஆவியோடு, உண்மையான பரிசுத்த அலங்காரத்தோடு, சத்திய வசனத்தின்படி எந்த இடத்துல தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல இருக்கிறவர்களே தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம சபையில் கூட சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் வேறு ஏதாவது ஒரு சபைக்கு ஆசைப்பட்டு போகும் பொழுது கூட 4 பேரை கூப்பிட்டு போயிடுவான். நீ எதுக்கு போன அப்படின்னா, அந்த நண்பனை பிரியப்படுத்த இல்லை, உன் தேவன் உன்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்கணும். ஆமென். நம்ம நிதானிக்கணும், இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கா, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கா. ரொம்ப முக்கியம். தேவ செய்தி ரொம்ப முக்கியம். சரியான தேவ செய்தி இல்லைன்னா நீ மாறவே மாட்டே. என்ன? தேவ செய்தி ரொம்ப முக்கியம். சத்திய வசனம் ரொம்ப முக்கியம். அந்த சத்திய வசனம்தான் உங்களை இயேசுவை போல நல்ல பாதையில் கொண்டு போகுது. நல்ல மனைவியாய், நல்ல புருஷனாய், நல்ல மனுஷனாய் மாற்றுவதற்கு சத்திய வசனம். ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிற இடத்துல நாம் இருக்கணும். ஆமேன். ஸோ அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் அந்த ஓய்வு நாள். சாட்டர்டே யூதர்களுக்கு, நமக்கு ஆராதனை நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் யூதர்களுடைய முறைமைப்படி. ஆனால் ஆராதனை நாள் கிறிஸ்தவர்கள் எப்போ ஆராதித்தார்கள் என்றால் வாரத்தின் முதல் நாளில் ஆராதித்தார்கள். சண்டே தான் வாரத்தினுடைய முதல் நாள். ஆனால் அந்த கேலண்டரில், சில கேலண்டரில் சண்டே முதல்ல போடுவாங்க, சில கேலண்டரில் லாஸ்ட்டில் போடுவாங்க. ஆனால் சண்டே தான் வாரத்தினுடைய முதல் நாள். கடைசி நாள் சனிக்கிழமை. ஆமீன். சரியா? ஸோ நாம் இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவனை ஆராதிக்கிறோம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு, உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு மறந்துடாதீங்க.
என்னதான் வேலை கஷ்டமாக இருந்தாலும், உங்கள் வேலை 8:15 முடிஞ்சாலும் வந்து 1/4 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துட்டு போயிடுங்க. என்ன உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜிம் என்கிற மனுஷனுடைய சாட்சி. அந்த மத்தியான நேரத்தில் ஒரு வெளிநாட்டில் ஒரு ஏழை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மனுஷன் வேகமாய் நடந்து வருவார். ஒரு ஆலயத்தில் வந்து முட்டி போடுவார். முட்டி போட்டுட்டு தலையிலேருந்து தொப்பியை எடுத்துகிட்டு முட்டி போட்டுட்டு தலையில் தொப்பியை போட்டுட்டு திரும்ப போயிடுவார். கையில் ஒரு லஞ்ச் பேக் வச்சுருப்பார். உடனே அந்த பாஸ்டர் பார்த்தாரு, இவன் எதுக்கு டெய்லி சர்ச்சுக்கு வரான், எதையாவது திருட போகிறான் போல இருக்குன்னு சொல்லி அவனையே கண்காணிச்சிட்டு இருந்தார். அவன் ஒவ்வொரு நாளும் வரான், முட்டி போடுறான், போகிறான். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா ஏன் வர, ஏன் போகிற? தூரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு 1/2 மணி நேரம் லன்ச்சு, நான் அங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. நான் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் பாவியாக இருந்த என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு, ஆண்டவரே நான் ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்தார். ஒரு நாள் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அவர் அந்த அட்மிட் ஆகிருக்கும் பொழுது அதே மாதிரி சர்ச்சுக்கு போலே நினச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்து ஆண்டவர் அவருடைய ஹாஸ்பிட்டல் அந்த ரூமில் கதவை தட்டி, ஜிம் நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன்னாராம். ஆமேன். உண்மையாக நடந்த சம்பவம். அந்த மனுஷன் அப்படி அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு கலக்கி போச்சு. உடனே சுகமாயிட்டார்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இயேசு வந்தார், இயேசு வந்தார், இயேசுவனுடைய சாட்சி அவர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நீ ஏன் அந்த ஜிம்மாக இருக்கக்கூடாது? ஆமேன். லேட் ஆயிடுச்சு, ஆண்டவரே வேலை 7 மணிக்கு தான் முடிஞ்சது, ஓடோடி வந்தேன். பாஸ்டர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரினார். அதை சொல்லிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேலை 5 மணிக்கே முடிஞ்சது. முஸ்தாபாக்கு வெளியில் வரும்போது ஒரு காஃபி, அப்படியே நடந்து வரும்போது அங்கே ஒரு தோசை கடையில் ஒரு தோசை, அப்படியே இங்கே வரும்பொழுது நம்ம பிரதர் மோசஸ் கடையில் ஒரு ஏதாவது ஒரு பஜ்ஜியோ தோசையோ சாப்பிட்டுட்டு இங்கே வந்து என் ஆத்துமாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரின்னா உன்னை என்ன பண்ணலாம்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அப்படி பண்ணிடாதீங்க. ஆமேன். அப்படி பண்ணிடாதீங்க. சர்ச்சு நேரத்தில் யார் உங்கள் வாசலில் நின்று, பிரதர் ஊரில் இன்றைக்கி தான் வந்து உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கா, வந்து பேசிக்கிறேன், நான் உள்ளே போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டி அவனே கையோடு பிடிச்சிட்டு வா, உள்ளே வா, நீனும் வா, வந்து சத்தியத்தை கேள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுற இடத்த நீங்கள் மகிமைப்படுத்தணும். இது ஒரு சாதாரண ஒரு ஹால் தான், ஒரு பெரிய அலங்காரமான ஒரு சர்ச் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். நீங்கள் வந்து இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதத்திற்கான வழி. ஓடி வரணும். சுவாமி உங்கள் ஆலயத்துக்கு நான் வர்றேன், வேலையில் பிரச்சனை, லேட் ஆகிடுச்சது, ஆனாலும் வந்து கொஞ்ச நேரம், ஆமேன், இல்லை சர்ச்சே முடிஞ்சிடுச்சு, ஒரு ஓரத்தில் வந்து அந்த ஜிம்மை மாதிரி, சுவாமி ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே அடுத்த வாரமாவது என்னை சீக்கிரம் வர வைங்க, ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு போ. நான் ஜுரோங்கில் இருக்கிறேன், பரவாயில்ல வா, செலவு பண்ணி வா, ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு போ. உன் லைஃப்பை அது மாற்றும். அப்படி தான் நான் படிக்கிற காலத்தில் கையில் காசு இருக்காது, சாப்பாடு இருக்காது. பெங்களூரில் இருந்து ஒரு சர்ச்சுக்கு போவேன், எத்தனையோ பஸ் மாறி போகணும், திரும்பி வரதான் காசு இருக்கணும், மதியானம் சாப்பிட காசு இருக்காது. ஹாஸ்டலில் படித்தேன். அந்த ஆலயத்தில் போய் தேவ செய்தியை கேட்டு முடிச்சுட்டு பட்டினியாக ஹாஸ்டலுக்கு திரும்பி வருவேன். 7 மணிக்கு சாப்பாடு. அப்படியே தலை வலிக்கும். அந்த காலத்தில் எனக்கு பயங்கர தலை வலிக்கும். அந்த தலைவலிக்கு என்ன செய்வேன், சூடு அப்படியே கொதிக்கிற எண்ணெய் தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றுவேன், கொதிக்கிற தண்ணி. அப்போ தான் அந்த தலைவலி அடங்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு 7 மணிக்கு அந்த இடத்துல போய் சாப்பிட, காலையிலையும் சாப்பிட மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்னை எங்கேயோ வச்சிருக்கார். ஆமேன். தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற சபையில் தேவனை ஆராதிக்க ஓடிவா. அற்பமாக நினைச்சிடாத தேவாலயத்தை, ஒரு நாள் அற்பமாக நினைச்சிடாது. தேவனுடைய ஆலயத்தை அற்பமாய் நினைத்தால் தேவாதி தேவனை நீ அற்பமாய் நினைக்கிற. ஆமேன். அதான் சில நேரத்தில் சிலர் வெளியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுது, நீ எப்படி வெளியே நிற்க முடியும்? எப்படி வெளியே நின்று கதை பேச முடியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய ஆராதனை மகிமையானது. ஆண்டவர் சொல்கிறாரு,
அந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மையாய் வைப்பார். சில ஆசீர்வாதங்கள் அப்பா அம்மாவால் தர முடியாது, உலகத்தால் தர முடியாது, நம்ம சொந்த சம்பாத்தியத்தால் பலத்தினால் தர முடியாது. சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். ஆமென். அல்லேலூயா. கையில் பணம் இருக்குது, அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம். சில ஆசீர்வாதங்கள், ஒரு கர்ப்பத்தின் கனி, கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். எனக்கு தெரியும் சிலரெல்லாம் குழந்தைக்காக $25,000 $50,000 செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தர் மட்டும்தான் சில ஆசீர்வாதங்களை தர முடியும். ஒரு சின்ன ஜெபம் போதும், கர்த்தர் அவங்க கர்ப்பத்தை தொட்டுடுவார். ஹல்லேலூயா. அதை நம்ம ஆண்டவர் எப்படி தேடுறோம்? ஒரு சின்ன ஜெபம் போதும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியாதி, அந்த தோளில் இருக்கக்கூடிய வியாதி மறைஞ்சிடும். கர்த்தர் நம்ம எப்படி தேடுறோம்? ஒரு சின்ன கனெக்ஷன் போதும், கர்த்தர் உன்னை ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு கொண்டு போயிடுவார். ஆமென். ஆண்டவர் தான் செய்வார். 10 வருஷம் நீ கஷ்டப்பட்டிருப்ப, ஒரே நிமிஷத்தில் ஆலயத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு தம்பி கல்யாணத்துக்காக வந்து சொல்லிகிட்டே இருப்பார், பாஸ்டர் பொண்ணு பாருங்க, பொண்ணு பாருங்க, பொண்ணு பாருங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் வெறுத்து போயிட்டார். பாஸ்டர்கிட்ட என்னத்தை சொல்லி ஒன்றும் நடக்கலை. பாஸ்டர் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னாரு. என்னப்பா? பொண்ணு பார்க்க ஊருக்கு போகிறேன்னு. அதுக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்துட்டு போச்சு. பாஸ்டர், உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் மாமாவை தெரியுமா? ஆமாம் தெரியுமே, பேசியிருக்காரு. அவர் தான் என்னை உங்ககிட்ட வந்து பார்க்க சொன்னார். ஏம்மா என்ன உனக்கு பிரச்சனை? மாப்பிள்ளை இல்லை பாஸ்டர், நானும் தேடாத இடம் இல்லை, இல்லை மாப்பிள்ளை இல்லை. அப்போ தான் திடீர்னு இந்த பையன் வந்துட்டு போன ஞாபகம் வந்துச்சு. ஏம்மா இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போச்சா பையன் போச்சா அதில் யாரோ தெரியல. உடனே ஃபோன் பண்ணேன், ஏம்மா நீ உடனே வா, திரும்பி வா, உடனே வா, இங்கே மாப்பிள்ளை ரெடியாக இருக்குது. சரியா? அந்த பையன் நான் ஊருக்கு போகிறேன் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கன்றான். உடனே வந்த உடனே அந்த பொண்ணு அந்த பையன் இங்கே தான் நின்றுருந்தாங்க. அண்ணலும் நோக்கினால் கரெக்டாக அவளும் நோக்கினால் இவனுடைய கூட சுத்த அந்த அந்த பையனுடைய இங்கே தான் இருக்கார். யார்? அவங்க மாமா அக்கா அங்கே இருக்காங்க, அக்கா மாமா. அவங்களும் வந்து சூட நின்றுட்டாங்க. உடனே அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. உடனே எல்லாரும் போய் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு நிமிஷத்தில் நடந்து போச்சு. ஒரே நிமிஷத்தில் கல்யாணத்துக்கான காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி தான் ஒரு பொண்ணுக்கு பயங்கர பிரச்சனை, வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு நான் வாழலை பாஸ்டர், நான் செத்துடுறேன் பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்தான், நான் செத்துடுறேன்னா. ரெண்டு சாகர கேசம் கூட வந்துச்சு. ரெண்டுத்தையும் இணைச்சி விட்டுட்டு இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்தா என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறாருன்னு பிரைஸ் தி லார்ட். இங்கே யாராவது சாகர கேஸ் இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் அற்புதமானவர். அவருடைய பாதத்தில், அவருடைய ஆலயத்தில் வந்தால் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆலயத்துக்கு வாங்க, அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் முகத்தை ஆசீர்வதிக்காத ஆண்டவருக்கு பிரியம். சபிக்கவா அவர் சிலுவையில் தொங்கினார்? ஆமென். உங்களை ஆசீர்வதிக்காத ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. ஆமென். நம்புங்க. ஏற்கனவே உங்களை மாற்றி இருக்கிறார், இன்னும் மாற்றுவார். பேராசைப்படாதீங்க. ஆண்டவரே எனக்கு மெர்சிடிஸ் கார் வேணும் பாஸ்டர், நீ அதுக்கு டிரைவராக போவேன் என்ன? அப்படிலாம் ரொம்ப பேராசைப்படாமல், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உங்கள் ஊழியத்தை நான் செய்யணும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அடுத்து மத்தேயு 26வது அதிகாரம் 73வது வசனம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேதுருடைய பேச்சு அவன் இயேசுவின் சீஷன் என்பதை வெளிப்படுத்தினது. பேதுருடைய பேச்சு என்ன வெளிப்படுத்தினது? இயேசுவின் சீஷன். உங்கள் பேச்சு உங்களை யாருன்னு வெளிப்படுத்துது? என்ன பாருங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேச்சு நீங்கள் கிங் ஆஃப் க்ளோரி விசுவாசின்னு வெளிப்படுத்தணும். உங்கள் பேச்சு நீங்கள் கர்த்தருடைய
பிள்ளை என்பதை வெளிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் ஏதோ கர்த்தரால் தொடப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படணும். அம்மான்னு அம்மாவை கூப்பிடுறீங்கல்ல, மாமியார் அது மாதிரி, மாமியாரே எப்படி கூப்பிடுவீங்க? அத்தை, அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா உருகிடும். அத்தை என்ன சொல்ல, என்ன பேச்சு, பேதுருடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவை போலவே அவன் பேசியிருக்கிறான், அவரை போலவே பேசியிருக்கிறான். அந்த அளவுக்கு கிருபை இருந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் அந்த வார்த்தையில் இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நீ அவரை மாதிரியே பேசுகிறியப்பா, நீ அவர்களில் ஒருவன். என்ன இப்போ நம்முடைய பேச்சு வேலை இடத்துல போனால் உன் பேச்சு வித்தியாசமாக இருக்குது. நான் படிக்கும்போதே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பயங்கர பணக்கார பசங்க. காலேஜில் 4 வருஷம் ஒன்று ஹாஸ்டலில் இருந்தோம். நான் போன உடனே அவனுக்கு பேச்சை நிறுத்திடுவானுங்க. ஏதாவது பேசணுன்னா வின்சென்ட் நீ வெளியே போகணுவானுங்க. என்ன அப்போவே எனக்கு ஃபாதர்னு பேர் வச்சுட்டானுங்க அவனுக்கு. எப்போ 18 வயசில் ஃபாதர் வராடான்னு வானுங்க. சரியா, என் பேச்சு வித்தியாசமாக இருந்தது. அவங்கள போல் என்னால் பேச முடியல. உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். எவ்வளோ நிர்பந்தம், எவ்வளோ பிரச்சனை, அப்படியே கொந்தளிக்கலாம் வார்த்தைகள். ஆனால் உங்கள் பேச்சு, நீ அபிஷேகம் பெற்றவள். புருஷனை வாடா போடான்னு திட்டுற மாதிரியெல்லாம் வரும். ஆனால் பேச்சு நம்ம கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றோம். நாளைக்கு கேட்டுறக்கூடாது, கிங் ஆஃப் குளோரியில் இதுதானே உனக்கு சொல்லி தந்தாங்க. நீங்கள் ஊருக்கு பேசும் பொழுது, அந்த மனைவி பேசும் பொழுது கோபப்பட்டு அப்படியே எரிச்சல்ல நீ விட்டுட்டு வந்துட்ட. அந்த அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், பேங்க்குக்கு கொண்டு போகணும். நீ வேறு சரியான நேரத்தில் உனக்கு பணம் வர்றதில்லை. அந்த வட்டிக்காரன், வாடகைக்காரன், என்னென்ன காரணம் வந்து அந்த அம்மாவை கேவலப்படுத்துகிறானுங்க. புருஷன் இல்லாமல் தனியாக இருக்குது, ரொம்ப பிரச்சனை இந்த அம்மா இருக்கும். அந்த அம்மா ஏதாவது சொன்னால் கொஞ்சம் அன்பாக கேட்டு, கவலைப்படாத, நாளைக்கே அனுப்புகிறேன், சந்தோஷமாயிரு, தைரியமாயிரு, நான் இருக்கிறேன். உங்கள் அம்மா இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு, அது மேலே உட்காந்துட்டு தலையில் என்னது மசாலா அரைச்சிட்ருக்கும், அதையும் அது தாங்கணும்னு. அப்போ அன்பாக பேசுங்க. அவங்க வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நாமளும் நினச்சோம் அப்படியே அள்ளி அள்ளி அனுப்பலாம், அப்படியே வண்டியாக சூட்கேஸாக பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பலாம்னு நினச்சோம். சூட்கேஸ் வாங்கினது தான் மிச்சம். என்ன, அதுதான் மிச்சம். அவங்கள உங்கள் பேச்சு நல்லா இருக்கட்டும். உங்கள் மனைவி கிட்ட அன்பாக 4 வார்த்தை பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே இருந்தாலும் அன்பாக பேசுங்க. சரியா, அப்படியெல்லாம் பேச. இந்த பொண்ணுங்க லேடிஸ் இருக்காங்க பாருங்கள், அப்படியே அந்த நைட்டி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறான்னு நமக்கு புரியாது. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே. அதுதான் நம்ம கவனித்தாலும் புரியாது, என்னன்னு கேட்டாலும் முடியாது. கேட்டால் அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன, அவங்க அதை பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள பேச விடுங்க. அவங்களால பேசாமல் இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை. அவங்க ஒரு வாரத்தில் பேசிட்டு, நீ ஒரு டிவி ஆன் பண்ணிவிட்டு பேசாமல் பார்த்துட்டு சரியா, கட்டாயம் அவங்களுக்கு பசிக்கும். சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, பேசாமல் வாயை மூடிட்டு போய் சாப்பிட்டு வந்துரு. பிரைஸ் தி லார்ட். அப்போது ஏதாவது பேசுவாங்க. அந்த சாம்பார் ஊற்றும் பொழுது சரியாக வராது, அப்படி தரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டும் காணாமல் அதை என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். பேச்சு ரொம்ப முக்கியம். ஆமே, அவங்க ஒரு பேச்சு கொடுக்க, நம்ம ஒரு பேச்சு கொடுக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. ஆமேன். வேலை இடத்துல ஆசீர்வாதம் வராது. அவன் சூப்பர்வைசர் இல்லாட்ட யாரோ எதையாவது பேசுகிறான், தப்பு அவன் தான் பண்ணியிருப்பான், அவன் நம்மளை திட்டுவான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. என்ன, அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம பேசாமல் இருந்து நல்ல வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் ஏற்ற நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பேச்சை கொடுத்துடாதீங்க, பதிலுக்கு பதில் பேசிடாதீங்க. நான் தான் ரைட்டு, தெரியும் நீ தான் ரைட், அமைதியார். அவன் மேலே தான் பாஸ்டர் தப்பு, தெரியும் அவங்க மேலே தான் தப்பு, அமைதியாயிரு. ஆமேன். எப்போ பேசணும் அப்போ பேசு.
நீ தான் தப்புன்னு சொன்னால் அவங்க வேற ஏதோ பிரச்சனையினால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் பெண்களுடைய புரியாத புதிர். நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம இப்போ திட்டுனோமே அதுக்கு தான் அவன் சண்டை போடுறா. இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சு, அது இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது. அதை செட்டில் பண்ணுறதுக்காக இப்போ பிரச்சனை. உங்களுக்கு நீங்கள் அதாவது பெண்களை பற்றி படிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப வருஷம் ஆகும். அவங்க இன்றைக்கி சண்டை போடுறாங்கன்னா அது இன்றைக்கி சண்டை இல்லை, இன்றைக்கி பிரச்சனை 2 மாதத்துக்கு அப்புறம் வரும். பிரைஸ் தி லார்ட். நான் பெண்களை தாக்கி பேசலை, உயர்த்தி பேசுகிறேன். அவங்கள புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். அவங்களுடைய அதாவது பெண்கள்னால் இப்படி தான், அதை புரிந்து கொள்ளுங்க. அவங்களுடைய மனசு அப்படி தான், ஆண்டவர் அப்படி தான் அவங்கள உருவாக்கி இருக்கிறாரு. விளங்குதாம்மா? அதாவது நீங்கள் என்னை தப்பாகவே பார்க்குறீங்க, சரியா? உண்மையாகவே அது அது நீங்கள் இல்லை, அது உங்களுடைய கடவுள் அப்படி உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஸோ தேவ பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இப்போ திரும்பி போகும்போது ஆசீர்வாதமாக வீடு போய் சேரணும்னா வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லது பேசுவோம். நமக்கு தெரியும் சிலர் மேலே தப்பு இருக்குது, அதை எதுக்கு தப்புன்னு சொல்லணும். அதை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். அவங்கள சிரித்து ஏற்றுக்கிறாங்க, சரியா? அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம், யாருடைய இருதயத்தையும் புண்படுத்தாமல் பேசுவோம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் இறங்கும். என்ன? குடும்பத்தில் இறங்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நல்லா ஆயிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அந்த 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 பொண்ணு சொல்லிச்சது, பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் சென்னையில் வேலை செய்துட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொஞ்சம் சம்பளம். அப்போது நாங்கள் 1/4 கிலோ அந்த மட்டன் எடுப்போம், 2 பேரும் சேர்ந்தெல்லாம் சமைப்போம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி லைஃப். சிங்கப்பூருக்கு வந்துட்டோம், பணம் வந்துடுச்சுது, நானும் வேலை செய்கிறேன், அவரும் வேலை செய்கிறாரு. ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. என்ன? அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அதே சம்பளத்துக்கு அதே வேலைக்கு அதே வீட்டுக்கு போயிடலான்னு. இங்கே பெரிய வீடு, பெரிய ஆசீர்வாதம், அங்கே இருந்த சந்தோஷம் இங்கே இல்லை. ஏன்னா அப்போ இருந்த வார்த்தை வேறு, இப்போ இருந்த வார்த்தை வேறு. அப்போ அவர் தன் மனைவியை நேசித்து பேசினார். இல்லையே, என் மனைவிக்கு எதுவும் செய்ய முடியலையே, ஐயோ இந்த சின்ன வீட்டில் இருக்கிறோமேன்னு சொல்லி அவர் உடைந்து இருந்தார். இப்போ அவருக்கு பணம் வந்துருச்சுது, சாப்பாடு கொண்டு வா, மாறிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, அந்த வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் பாஸ்டர், இந்த சிங்கப்பூர் வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை. என் புருஷன் மாறிட்டார். என்ன? பேச்சு மாறினா வாழ்க்கையை மாறிடும். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே ஆரம்பத்தில் எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் பேச பழகுங்க. ஆரம்பத்தில் எப்படி ஒருத்தர் நேசித்தோமோ அதே மாதிரி let us maintain the same level of relationship and love. God will bless. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் உன் கணவனோடு நீ பேசுனது, உன் மனைவியோடு நீ பேசுனது, உன் நண்பர்களோடு பேசுனது, ஈவன் பாஸ்டர்கிட்ட நீ பேசுனது, அந்த அன்பு மாறிட்டாலே ஒரு பிரிவு தான். தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்காது. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு நான் அதே அந்த பழைய அன்பில் நான் பேசுவேன், அந்த பழைய சுபாவத்தில் நான் பேசுவேன். சில பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், சரியா? அது முதல்ல அந்த பையனை கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த பொண்ணு நீ பார்த்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் ஓகேன்னுமோ. அப்போ அந்த பக்கம்லாம் நான் அந்த நேரத்துக்குலாம் கொஞ்சம் இந்த முஸ்தாபா அந்த பக்கம்லாம் போவேன். இப்போல்லாம் எனக்கு டைமே இல்லை, எங்கேயும் போகிறதில்ல. அப்போ போனால் அந்த பையனும் அந்த பொண்ணும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்றா தான் நடந்து போவாங்க. ரோட்டில் வேறு யாருக்கும் இடம் தர மாட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்படி தான் போவாங்க. கல்யாணத்துக்கு முன்பு. கல்யாணத்துக்கு பின்பு அதே ஆட்களை பார்த்தேன். அவன் 10 அடி முன்னாடி போயிட்டுருக்கான், இந்த பொண்ணு துரத்திட்டு போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? வார்த்தை மாறி போச்சு. அப்போ அவன் என்ன சொன்னாலும் அவன் காதில் எப்படி இருந்தது? தேனா இனிச்சது. இப்போ அவன் நல்லது சொன்னால் கூட பிடிக்க மாட்டிருக்கு அவனுக்கு. வேகமாக போகிறான். இவன் கிட்ட வேகமாக வந்தால் அவன் இன்னும் அந்த உஷேன் போல்ட் மாதிரி இன்னும் வேகமாக ஓடுறான்.
வார்த்தை மாறி போச்சு. இன்றைக்கி உங்கள் வார்த்தைகளை சரிப்படுத்திட்டா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமேன். என்ன பண்ணலாம்? வார்த்தையை சரிப்படுத்தலாமா? உங்கள் அப்பா அம்மாட்ட நல்ல அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்களோ தெரியாது. அப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஒரு நல்ல வார்த்தை கேட்டு பாருங்களேன். இல்லை எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்பா சந்தோஷமாக இருங்க. அப்பா உங்களுக்கு என்ன வேணும், என்னத்தை கேட்க போகிறாங்க உங்ககிட்ட? எப்பா கண்ணாடி தெரியல, கொஞ்சம் மாற்றித்தா. நீனே அதை பார்த்து மாற்றிருக்கணும். சரி, அதை மாற்றி கொடு. ப்ரைஸ் எல்லாம் அம்மாக்கிட்ட பேசுங்க, மாமியார்கிட்ட பேசுங்க. அத்தை நான் ஊருக்கு வரேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்களேன். அந்த மாதிரி நான் 10 பவுன் நகையாக கேட்க போகுது, அதெல்லாம் அது கேட்காது. என்னம்மா எனக்கு எதுவும் வேண்டாமா, அந்த அம்மாவுக்குன்னு என்ன பிடிக்குமோ நீ பார்த்து வாங்கிட்டு போ. சரியா? பார்த்து ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கிட்டு கொண்டு போய் கொடு. ஒரு அழகான ஒரு சாரியை வாங்கிட்டு கொண்டு போய் கொடு. காலத்துக்கு ஒன்று ஆசீர்வதிக்கும். மாமியாரால் ஆசீர்வதிக்கப்படுகிற மருமகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமேன், ஆமேன். ஓகே, அப்படி எழுந்துட்டு ஜெபம் பண்ணலாமா? அன்பான தேவச்சனமே, ஒரு சாதாரண பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவர் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிரப்புகிறார். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். தேவனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உயர்ந்த பதவி கொடுத்திருக்கிறீர், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அது மட்டும் போதாது, அது மட்டும் போதாது. இன்னும் அநேகருக்கு நாமே ஆசீர்வாதமாய் மாறணும். அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இவர்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு நற்சாட்சியையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரணும். உம்முடைய பிள்ளைகள் கையை திறந்து பசித்தோருடைய பசியை தீர்க்கணும், தாகமுள்ளவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு சகோதரனாய், தாயாய், தகப்பனாய் இருக்கணும். அப்பா, அப்படியும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்று, ஆசீர்வாதமாய் மாற்று. பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, சபை உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சபை பிள்ளைகள் உலகத்துக்கு நன்மை செய்யணும், நல்ல சமூக சேவை செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு, படிக்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். அந்த விருப்பம் இப்பொழுதே அவருடைய உள்ளத்தில் வரட்டும், இப்பொழுதே வரட்டும். ஆண்டவர் இறங்கி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆபிரகாமை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினேன். யோசேப்பை ஆண்டவரே இரட்சகனாய், உலக இரட்சகனாய் மாற்றினீரப்பா. மோசேயை மிகப்பெரிய இரட்சகனாய் மாற்றினீரப்பா. என் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைன் மேல் இறங்கட்டும். இவருடைய ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், இவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இவர்களுடைய சுவாமி நட்பு, இவருடைய அன்பின் வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால்
உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.